இப்போ ரீசெண்டா மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். பாருங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்குன்னு. கன்சிக்யூட்டிவா செகண்ட் இயரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஹிஸ்டரியிலேயே இப்படி பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல கோல்டு. இப்போ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார் ஃபர்ஸ்ட்? அன்சர்டன்டி. நிறைய அன்சர்டைன் ஃபேக்டர்ஸ் வரும்போது கோல்டு வந்து நிச்சயமா பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய காலகட்டங்கள்ல அது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த நேரத்துல வந்து இருக்கக்கூடிய மெயின் விஷயம் வந்து நம்மளுடைய டாரிஃப்ஸ். அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். கோல்டு வந்து டாலரோட ஒப்பிடுவாங்க எப்பயுமே. இதுக்கு முன்னாடி கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அப்படின்னு இருந்தது. இது வந்து 70களில் ப்ராமினெண்ட்டாக இருந்தது. அமெரிக்க அதிபர் நிக்சன் வந்து அந்த இதை வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னாரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் யூஎஸில் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா டாலர்ஸ்க்கும் வந்து பேக்கிங் வந்து கோல்டு இருந்தது. ஏன்னா இது வந்து ரிசர்வ் கரன்சியாக வேர்ல்டில் இருக்கும், அதனால இதுக்கு பேக்கிங் இருக்கும் அப்படின்ட்டு. இவர் வந்து அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து டாலர் அஸ் எ கரன்சி வந்து ஏறிக்கிட்டே இருந்தது, நிறைய நேரம் ஏறிக்கிட்டே இருந்தது. சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து டாலரை வந்து பெரிய ஒரு ரிசர்வாக பார்க்க ஆரம்பிச்சு. லாஸ்ட் ஒரு 30 வருஷமாக இந்த விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது.